வீட்டுக்கு ஒரு உரம்புரை வந்திருக்குது, ஒரு டீ வைக்கணும்னா கூட அப்போதைக்கு போய் கறந்தா போய் உட்காந்தாலும் பால் கொடுக்கும் மாடு. சரிங்க. இந்த மாதிரி பொதுவாக இப்போ மாட்டு பண்ண லாபமா நஷ்டமா? லாபம்னு பார்த்தா லாபம் தான், நஷ்டம்னா தான் நஷ்டம் தான், அது சொல்ல முடியாது. இப்போ நஷ்டம் வரதுக்கு காரணம் என்ன? எலெக்ஷன் டைம் நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. எலெக்ஷன் டைம்னால நிறைய அமௌண்ட் ஆளுக்கு 50 ரூபாய்க்கு மேல கொண்டு போக கூடாதுன்றாங்க. ஆமாண்ணா. அதனால இப்போ எப்படி நம்ம பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம் லொகேஷன் அப்படி சொல்லிருங்கண்ணா. அண்ணா, நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. பருவாச்சி வந்துட்டு அம்மன் டெய்ரி ஃபார்ம்னு கேட்டாவே சொல்லுவாங்கண்ணா. சரிங்க. வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனியில் வியாபாரங்கண்ணா. வியாழக்கிழமை மதியத்துலேருந்து வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வரவங்க தாராளமாக வியாழக்கிழமை மதியம் வாங்கினா எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா மாடு. ஓகேண்ணா. ஆனா இப்ப நம்ம பொதுவா இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன சொன்னா எலெக்ஷன் டைம் நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. எலெக்ஷன் டைம்னால நிறைய அமௌண்ட் ஆளுக்கு 50 ரூபாய்க்கு மேல கொண்டு போக கூடாதுன்றாங்க. ஆமாண்ணா. அதனால இப்ப எப்படி நம்ம பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? ஆனா ஆக்சுவலா என்னன்னா எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டை ஏற்றி விடுறோம், வண்டியில கொடுக்குற ஆப்ஷன் இந்த எலெக்ஷன் வரைக்கும் கிடையாதுங்க. சரிங்கண்ணா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டை ஏற்றி விட்டுருவோம், சேஃபாக கொண்டாந்து எல்லாமே ஆன்லைன்ல. ஆமாம், சப்போஸ் வந்து எனக்கு பே பண்ணி எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா தாராளமாக வந்து பே பண்ணிட்டு போகலாம், மாட்டை டெலிவரி பண்ணிடலாங்க. சரிங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன பிரீடுங்க வந்திருக்குண்ணா? நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. ஹெச்எஃப் ஜெர்சி, ஜிவாஜி ஹெச்எஃப், ஆல் பிளாக்கு, கிர்ரில் டாப் கிளாஸான மாடெல்லாம் வந்திருக்குங்கண்ணா. சரிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடு கொடுத்துருக்குன்னா பேலன்ஸ் 16 மாடு ஸ்டாக் இருக்கு. 16 மாடு ஸ்டாக் இருக்கு. சரிங்கண்ணா. என்னென்ன பிரீடுங்கண்ணா வந்திருக்கு இந்த வாரம்? ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாமே வந்திருக்கு. ஹெச்எஃப் ஜெர்சி கிர்ரு எல்லாமே வந்திருக்கு. ஓகேண்ணா. கறவையும் இந்த வாரம் கறவை வந்து 15 to 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்து 30 லிட்டர் வரைக்கும். சரிண்ணா. பட்ஜெட்னா இந்த வாரம் 75 to 150 வரைக்கும் இருக்கு. 150 வரைக்கும் இருக்கு. சரிங்கண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுங்களா பார்த்துடலாம்ண்ணா. அண்ணா நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஜெர்சில புளிச்சார பாத்துருக்கான். ஆமாண்ணா. இந்த வாட்டி நம்ம கிர்ல ஒரு ஹெவி சைஸ்ல பின்னாடி அம்மா நிக்கிறாங்க, அவங்களே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு கிர்ல புளிச்சார வந்திருக்கு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க, எவ்வளவு கறவை மாறும்? அண்ணா இது வந்து புளிச்சாறு இல்லைங்க, கிர்ல ஹெச்எஃப் கிராஸ் கேட்பாங்க. அதுங்கண்ணா. அவங்களுக்கான மாடுங்கண்ணா இது. ஆனா ஹெச்எஃப்ல கூட ஓவர் சைஸ்ல பாத்துக்கலாம். கிர்ல நம்ம பண்ணையில போன வாரம் கூட வந்துருந்துச்சு. சரிங்க. அதை விடவே ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா இது. சரிங்கண்ணா. மடி செட்டை பாருங்க, 30 கறந்த மாடுனாங்கன்னா 20 கொடுத்து கொடுக்கலாம். சரிங்க. குணமனத்தை காட்டுறேன் பாருங்க. உதைக்கும் கடிக்கும் பிடிக்கும் பாங்க பாருங்க. பசிச்சவா பாலை வச்சு வாய வச்சு குடிக்கலாம்பாங்களே அந்த மாதிரி தேவைன்னா எப்போ வேணாலும் உட்காந்து பாலை கறந்துக்கலாம். சரிங்கண்ணா. வீட்டுக்கு ஒரு உரம்புரை வந்திருக்குது, ஒரு டீ வைக்கணும்னா கூட அப்போதைக்கு போய் கறந்தா போய் உட்காந்தாலும் பால் கொடுக்கும் மாடு. சரிங்கண்ணா. அந்த மாதிரி மாடு வாங்க வந்துருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணே? சரிங்க. ஆல்ரெடி மாடு வச்சிருக்கீங்களாண்ணே? இருக்குங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? ஒரு 5 இருக்குங்க. எல்லாம் என்ன கறவையில மாடு வச்சிருக்கீங்க? கறவை 7 to 8ங்க. 7 to 8 லிட்டரு. இப்போ அவரேஜ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் வந்துருங்க. இப்போ ஒரு ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு எடுத்துறீங்க. இது என்ன கறவை சொல்லியிருக்காங்க? அண்ணா 10ங்க. நேரம் 10. சரிங்க. உங்க மதிப்புக்கு ஏன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி மாடு வளர்க்குறீங்க, உங்க மதிப்புக்கு இந்த மாடு எவ்வளவு கறக்கும்? நான் ஒரு நேரத்துக்கு 10 வருங்கண்ணா. 8 to 10. 8 to சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. நம்ம ஃபார்ம்ல எவ்வளவு மாடுங்கண்ணா இருந்தது? மாடு ஒரு 20 இருந்தது. 20 மாடு கிட்ட இருந்தது. சரிங்க. பார்த்தல உங்களுக்கு இந்த ஜெர்சி கிராஸ் தான் பிடிச்சிருக்கு. என்னென்னலாம் பார்த்து மாடு வாங்குவாங்கண்ணா பேசிக்காக சொல்லலாம்? இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் மாடு? நல்ல மாடு வந்து ஒரு சில சொல்லி பார்ப்பாங்க. சரிங்கண்ணா. ஒரு சில மாடு நல்லதா கொம்பு பார்த்து நேரம் பார்த்து வாங்குவாங்க. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் ஃபார்ம் இப்போ பால் நீங்கள் சொசைட்டி ஊற்றுறீங்களா இல்லை வீட்டு பால் ஊற்றுறீங்களாண்ணா? சொசைட்டிலாம் ஊற்றுறீங்க. உங்கள் பால் லிட்டர் எவ்வளோக்குண்ணா ஊற்றிட்டுருக்கீங்க இப்போ? 35. சரிங்கண்ணா. வெறும் ஹெச்எஃப் ஜெர்சி வச்சிருக்கீங்களா வெறும் ஜெர்சி இந்த மாதிரி மாடு வச்சிருக்கீங்க நீங்கள்? என்னண்ணா
ஜெர்சி தான் வச்சிருக்கீங்க. ஜெர்சி 35 டெஸ்ட் வருது. ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. நம்ம அச்சப்ப அந்த மாதிரிமே நீங்க எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. சரிங்க. வெறும் ஜெர்சி மட்டுமே வச்சிருக்க காரணம்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ மாடு வளர்க்குன்னா மெயினாக இருந்தால் ஏரியாவுக்கு எந்த மாடு சூட் ஆகும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி மாடு வளர்க்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இப்போ அச்சப்லேயே நிறைய பேர் எடுத்துனா வெயில் மலைக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லணும், காட்டு மேய்ச்சலே நேரம் 10 கறக்கிற அளவுக்கு கூட மாடுங்க வச்சிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எப்படின்னா பார்க்குறீங்க? நம்மளது நேச்சுரல் கம்மி தாங்க. சரிங்கண்ணா. தான் ஃபார்ம் டைப்பாக தான் முடியும். ஃபார்ம் டைப் தான். அது என்னன்னா ஃபார்ம் செட்டு போடுறாங்க, நம்ம காட்டுக்கு விட்டு கட்டு போடுறோம், அவ்வளோதான். வேற ஒரு கான்செப்ட்டுமே இல்லை. சரிங்கண்ணா சரிங்க. ஆனால் இப்போ பொதுவாக இப்போ மாட்டு பண்ண லாபமா நஷ்டமா? லாபம்னு பார்த்தா லாபம் தான், நஷ்டம்னா தான் நஷ்டம் தான். அது சொல்ல முடியாது. இப்போ நஷ்டம் வரதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நடத்துறது பொறுத்து இருக்கு. சரிங்கண்ணா. ஏன்னா இப்போ மாடு வாங்கி கட்டினா விட்டு போகாது, அதுக்கேற்ற மாதிரி பங்கு பண்ணணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பங்கு வாங்கணும். நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மாட்டுக்கு. சரிங்கண்ணா. நல்லா மெயின்டைன் பண்ணால் லாபம் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ சாலிடா ஒரு மாசம் வருமானம் ஒரு 40,000-50,000 எடுக்குன்னா எவ்வளோ மாடுங்க வச்சு மெயின்டைன் பண்ணலாம்? 4 மணி இப்போ 20 லிட்டர் நேரத்துக்கு 10 கறக்குன்னா 5 உருப்பை இருந்தாவே பண்ணலாம். நேரம் 10 ரூபாய் கறக்குன்னா நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் கணக்கு வந்துருது. ஒரு 100 லிட்டர் ஆவரேஜ் ஒரு 90 லிட்டர் கணக்கு வந்துடும். அந்த மாதிரினா மாச சம்பளம் எவ்வளோ எடுக்கலாண்ணே? மாட்டுக்கு செலவு நல்ல போ மாசம் எவ்வளோ வருமானம் எடுக்கலாம்? ஆனால் எடுக்கலாம். ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உண்டான சம்பளம் எடுக்கலாம். 1000 ரூபாய் உண்டான சம்பளம் எடுக்கலாம். சரிங்க சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நிறையா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. சொல்றேன், வண்டி கூட அனுப்பிச்சு விடுங்க, சந்தோஷமா மாட்டை அழகா கட்டி விட்டுருவேன். உங்களுதுல 1000 ரூபாய்க்கு வந்தாலும் ஏத்தி விடுறேன். நான் ஏன் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். சரியா? மாட்டுல வேணா பேசி சொல்லுங்க, சொல்லிருங்க, நான் வாங்கிக்கிறேன். கிர்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? இப்ப கறவை எவ்வளவு வருது? மாட டீடைல்ஸ் அப்படியே சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா கிர்ல நல்லா ரத்த செவலைக்குண்ணா. ஓகேண்ணே. கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சுங்கன்னா காலக்கண்ணு போட்டிருக்கு. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நேத்துக்கு சனியா இருந்து கண்ணு போட்டிருக்குங்க. ஓகேண்ணே. இப்போ வந்து ரெடி கறவையில் பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் கறவை இருக்குங்கண்ணா. சரிங்க. கண்ணு போட்டு இப்போ 6 நாள் ஆச்சு. கறந்து பார்த்தா எடுத்துக்கலாம். 15 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ஹெவி சைஸ் மாடு நடையில் விடுற பாருங்க. அதே மாதிரி குணமானத்துக்கு தங்கமான மாடுங்கண்ணா. லேடிஸ் ஜென்ஸ் யாரும் மடிச்சிட்டு காம்பு வரிசை தெளிவா இருக்குங்கண்ணா. பேட்டஸ் நல்லா இருக்கும். குழந்தை பால் தேவைப்படுறீங்க, தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. செவல சட்டையில நல்ல ஒரு ஹெவி சைஸ், ஒரு பட்டா சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆனா எதையெல்லாம் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்றோமோ அதை விட்டுறீங்க. இதை செவல சட்டைன்னு. சரிங்கண்ணா. இதுதானே ஒரிஜினல் சிவாஜி ஹெச்எஃப். அது சரிங்க. ஆனா கலர் பேச்சுனா இப்படி அமையும்ண்ணா. கொம்பு டைப் தானா, ஆனா உருவத்துல யானை. அதேதானே. கண்ணு போடுறதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நடந்தா யானை நடக்குதா மாடு நடக்குதான்னு தெரியாது. 25 லிட்டர் கரை வரை இன்னும் 1 மாசம் டைம் ஆகும். 2ஆம் நீத்து 6 புல்ல இருந்து கடமுளைப்பு இப்பதானே சின்னதா முளைச்சிருக்கும். அது சரிங்க. சுழி சுத்தமான மாடு. யானை டைப்ல இந்த மாதிரி ஒரு மாடு வச்சிருந்தாலும் கோடியில ஒரு மாடுங்கண்ணா. அது 1000ல் 1 இல்ல, லட்சம் ஒரு மாடு. சரிங்க. தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. நல்ல ஒரு சந்தன பிள்ளையில ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையில ஓவர் சைஸுங்கண்ணா. அதேதானே. நல்ல சைஸை பாத்துக்கங்க, நல்ல ஓவர் சைஸ். ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நீத்துங்க. சரிங்க. கடமுளப்பு சுழி சுத்தம். ஓகேண்ணே. குணமனத்துல அருமையான மாடுங்கண்ணா. சரிங்க. இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் ஓடியாந்துக்கலாம். அது சரிங்க. மாடு நல்ல இன்னும் மாடு படிக்கிறதுக்கு இன்னும் 20-25 நாள் டைம் இருக்குங்க. சரிங்கண்ணா. நல்ல ஹெவி சைஸ் நடையில விடுற மாடு, கிளிக்கோப்பு டைப்ல சுழி சுத்தமான மாடு. ஒரு ஆட்டோக்குள்ள போட்டா ஒரு மாடு தான் போட முடியுங்களா? ஆமாண்ணா, தாராளமா ஒரு மாடு போடலாம். அதுக்கு மேல கூட போறதா இருந்தா இன்னொரு ஆட்டோ வேணும்ண்ணா. சரி சரிங்க. அந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடு தேவைப்படுறீங்க, உடனே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா மாடு பாட்டி மடி பாட்டிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆமாண்ணா. அளவுக்கு அவ்வளவு தரமா ஒரு ரெடி கறவையில ஒரு கண்ணு மாடு வந்திருக்கு. ஆமாண்ணா. பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில செம்பூத்து சட்டைங்க. சரிங்க. ஜெர்சியும் ஹோலிஸ்டனு கிராஸ் செம்புத்து சட்டை. சரிங்க. இன்னைக்கு தான் கண்ணு ஈனி இருக்குங்க, கிடேரி கண்ணு. ஆமா நடையிலோட. சரிங்கண்ணா. கிடேரி கண்ணு போட்டிருக்குங்க. சுழி சுத்தம் 3ஆம் ஈத்து. ஓகேங்கண்ணா. ஒரு 18 லிட்டர் கரை வருங்கண்ணா. இன்னும் சீம்பால் கறக்கல. சரிங்கண்ணா.
கேரண்டியா 18 லிட்டர் கறவை கறக்குங்க. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும், எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும். சரிங்கண்ணா. கண்ணும் சுழி சுத்தம், மாடும் சுழி சுத்தங்கண்ணா. ஓகேண்ணா. செத்தெல்லாம் போட்டுருச்சாங்கண்ணா? எல்லாம் தெளிவா போட்டுச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. 3வது ஈத்து கடை முளைப்புங்க. சரிங்கண்ணா. அதனுடைய பால் தாரையும் மடிசெட்டையும் காட்டுங்க. பிரம்மாண்டமான மடிசெட்டு, குணமனத்துக்கு அருமையான மாடு. காம்பு பூங்காம்பு, பச்சை நரம்பு ஓடி இருக்குங்களா? ஆமாண்ணா, தெளிவா இருக்கும். இந்த மடிக்காகவே மாட்ட விடக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஹெச்எஃப்ல ஒரு மோடி டைப்ல. ஆமாண்ணா. ஒயிட் பேட்ச்னா நம்ம மடியில மட்டும் தான் அடிச்சிருக்க நாட்டுக்கு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா மோடி டைப், அதாவது ஒரிஜினல் மோடி டைப்புங்கன்னா பிறவி மொட்டை சுட்ட கொம்புல. சரிங்க. ஹோலிஸ்டன்னுங்கன்னா கால்லையும் மடியில மட்டும் லைட்டா ஒயிட் இருக்குன்னா நெத்தி வெள்ளை. ஹெவி சைஸ் மாடு, 3வது ஈத்து, கடை முளைப்பு, 25 லிட்டர் கறவை வருனாங்க. நம்ம 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துக்கலாம். நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்க. ஓவர் சைஸுங்கன்னா சுழி சுத்தம், கடை முளைப்பு. தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 15 to 20 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. மாடு மடி வச்சதுன்னா மாடால் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு தெளிவாக மடி வச்சு கண்ணு போடுறதுன்னா தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. HF கிராஸ்ல எம்பி சைஸ்ல நல்ல ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் நல்ல ஒரு மெஜாரிட்டில அமைஞ்சிருக்கு மாடு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா சுட்ட கொம்புல HF கிராஸ், 3வது ஈத்து, கடை முளைப்பு, சுழி சுத்தம். ஓகேண்ணா. நல்லா மடிசெட்டு, காம்பு வருஷம் நல்லா கருங்காமுங்க. ஓகேண்ணா. பாருங்க 15 to 20 நாள் ஆகும். ஓகேண்ணா. ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு போய் கண்ணு போடுறது இல்ல. அதேதான். மாடு வந்து 3வது ஈத்து நடையில விடுறோம் பாருங்க. ஓகேண்ணா. 25 லிட்டர் சொன்னாங்க, நம்ம 20 லிட்டர் கேரண்டி எடுத்து கொடுக்கலாம். 15 நாள் டைம் இருக்கு. சுழி சுத்தமான மாடு, அற்புதமான மாடு, கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. செம்பூத்துல ஒரு மோடி டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது 2 கலருங்கண்ணா, செம்பூத்து ஒயிட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா 3வது ஈத்துங்க. சரிங்க. 2வது ஈத்து மாதிரி இளஞ்சாடையில இருக்கும், நெத்தி வெள்ளையில, பிறவி மொட்டை, ஹெவி சைஸ், ரெட்டை முதுகு மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. 25 லிட்டர் கறவை சொன்னாங்கன்னா 20 கேரண்டியா கறக்கூடிய மாடு. ரோஸ் காம்பு நடையில் விடுற மாதிரி வெயிட்டான மாடு, சுழி சுத்தமான மாடு, அற்புதமான மாடு. சரிங்க. மடிசெட்டு நல்ல தரமான மடிசெட்டு, காம்பு வரிசைங்கண்ணா. கை கறவை, மிஷின் கறவை எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். நல்ல பால் தார உளுந்துருக்கூடிய மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா ஒரு 6 பல்ல ஒரு கெடேரி பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. கெடேரி பத்தி சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு ஜெர்சி மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபேஸ் கட்ட பாருங்க. சின்ன பல்லு நிக்கிங்கன்னா 6 பல்லு. 6 பல்லுனாலும் மடிசெட்டக்காருங்க. நடையில விடுங்க, மடிசெட்டை பாட்டு காட்டுங்கண்ணா. நல்லா ரட்ட வடியில ரோஸ் காம்புங்கண்ணா. காம்பு வருஷம் மடிசெட்டுன்னா இப்படி இருக்குண்ணா. தரமான மடிசெட்டு, தரமான காம்பு வருஷம். தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கன்னா. சுழி சுத்தமான மாடு, குழி நெத்தி, அழகான ஜெர்சி கிடையாதுங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. கிளிக்கொம்பு டைப்ல நல்ல மடி செட்டு மாட்டுக்கு. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில 3வது ஈத்துக்கு, சுழி சுத்தத்துல நல்ல பிரீடு ஜெர்சிங்கண்ணா. காட்டுங்க, நல்ல அழகான ஜெர்சி. மடிசெட்டுன்னா பிரம்மாண்டமான மடிசெட்டு. ஓகேண்ணா. உன்னை பார்த்தா என்ன பார்த்துங்கிற மாதிரி நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பு வருஷம். இந்த மடியில நரம்ப பாருங்கண்ணா. நல்ல மடிசெட்டு, நடையில விடுற மாதிரி ஓவர் சைஸ் மாடு. 20 லிட்டர் கேரண்டியா கறக்கூடிய மாடு. 25 லிட்டர் சொல்லலாம், 25 எல்லாம் தேவையில்லை. இந்த இதுக்கு 20 லிட்டர் கறந்தா போதும். எருமப்பால் மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. HFல ஒரு நல்ல ஒரு பால் கொம்புல ஒரு அருமையான கிடேரி பிடிச்சிருக்கீங்க. இந்த கிடேரி பத்தி சொல்லுங்க அண்ணா. HF கொலிஸ்டன் கிராஸ்ங்கனா 6 பல்லுங்கனா, சின்ன பல்லு நிக்கும். சரிங்க. நான் மடிசெட்ட காட்றேன் பாருங்க. நிறுத்துமா, மாட்டு நிறுத்துங்க. மடிசெட்ட பாருங்கண்ணா. அதேதானே அண்ணா. 20 லிட்டர் கேரண்டியா கறக்கூடிய மாடுண்ணா. 2வது ஈத்து. சரிங்க. கேரண்டி 20 லிட்டர். நடையில விடுற பாருங்க, ஓவர் சைஸ், 6 பல்லு. ஓகேண்ணா. சுத்தமான மாடு, நல்ல நெத்தி வெள்ளை, பால் கொம்பு. சரிங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குங்கன்னா கிளைமேட் அடாப்ஷனுக்கு தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 10 போத்துக்கு அளவு போல மாட்டை வச்சுக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. கிராஸ்ல நல்ல ஒரு ஜாதி பொறுப்புல மாடு பிடிச்சிருக்கேன். இந்த மாடை பத்தி சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா நல்ல பெரு மாடுங்கன்னா, சின்ன மாடு இல்ல, நல்ல வெயிட்டான மாடுங்கன்னா. 3வது ஈத்து, சுழி சுத்தம், கடமுளப்பு. ஓகேண்ணா. இந்த மாதிரி HF கிராஸ்ல மாடு தேவைப்படுறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஒரு 18 லிட்டருக்கு பஞ்சம் வராதுங்கண்ணா. 20-25 சொல்லலாம், அதெல்லாம் தேவையில்லை. 18 பஞ்சம் வர நடையில் விட்ற பாருங்க. ஓவர் சைஸ் மாடு, நல்லா கொம்பு டைப்ல, கிளைமேட் அடாப்ஷன், நல்லா கருங்காம்பு. ஓகே. தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா.
ஆனா இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. ஆமாண்ணா. எல்லா பிரீடிங்லயுமே இருக்குது. ஆமாண்ணா. எல்லா கறவையிலயுமே எல்லா 15ல இருந்து 25 லிட்டர் 30 லிட்டர் கறவையிலுமே இருக்குது நம்மள்ட்ட. ஆமாண்ணா. கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்குண்ணா. சரிங்க. இன்னொன்னு இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால பாத்தீங்கன்னா நல்ல மாடு வரத்தும் கம்மியா இருக்குது. ஓகேண்ணா. நம்ம எடுக்கிறதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குவாலிட்டி குவான்டிட்டி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு கொண்டு வரோம். குவாலிட்டியில எப்பயும் பஞ்சம் வராத மாதிரி பாத்துக்கிறோம். சரிங்கண்ணா. இப்ப இந்த எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் நல்ல மாடு, அதெல்லாம மழை. ஆமாண்ணா. இன்னைக்கு மழை வேற. ஆமாண்ணா. அதனால நிறைய பேர் கஸ்டமர் நிறைய ஃபோன் பண்ண சொல்லியிருந்தாங்க. மழைனால நிறைய பேர் வரல. அதுவும் இல்லாத அமௌண்ட் இஷ்யூங்கிறதுனால நிறைய பேர் வர முடியல. சரிங்கண்ணா. அதனால ஆன்லைன்ல புக் பண்றீங்க, தாராளமா புக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா.